நாளிலே திருப்பலின் கருத்துக்கள் திருமதி ஆரை செல்வி பூரண உடல் சுகம் பெற நன்றெழுதலாகும். ராஜா மார்கரெட் பவித்ரா நன்றெழுதலாகும். அனிதா சோஃபியா நன்றெழுதலாகும். திவ்யா தேர்வில் நல்ல முறையில் வெற்றி பெற நன்றெழுதலாகும். ஜெசிகா ஆரோன் இறைவன் சிதலான்மனுக்கும் நன்றெழுதலாகும். பெர்னார்ட் மெர்லின் குடும்பத்திற்கு இறைவன் சிதலான்மனுக்கும் நன்றெழுதலாகும். சூசராஜ் ஹென்ரிச் நினைத்த காரியம் நடைபெறவும் இறைவன் சிதலான்மனுக்கும் நன்றெழுதலாகும். ஜெரோம் குடும்பத்தாருக்கு இறைவன் சிதலான்மனுக்கு நன்றெழுதலாகும். பிரதர் ஸ்டீஃபன் கொரோனா தொற்றிலிருந்து விடுதலை பெற நன்றெழுதலாகும். நற்கமையான ஆலையை கட்டி எழுப்ப ஜெப உதவி பொருளுதவி கொடுத்து உதவிய அனைத்து குடும்பங்களுடைய கருத்துக்கு நிறைவேறவும் நற்கமையான ஆலயத்தில் வைக்கப்பட்ட விண்ணப்பங்கள் நிறைவேறவும் நன்றி திருப்பலியாக கொடுக்கப்படுகிறது. இதோடு மறைந்த ஜேம்ஸ் பால் ஆண்களை பாற்றைக்காகவும் தாமஸ் புஷ்பலிலி ஆண்களை பாற்றைக்காகவும் பொன்னுசாமி ஆண்களை பாற்றைக்காகவும் ஜெயபாண்டியன் மரியராதா சிறிய புஷ்பம் ஆண்களை பாற்றைக்காகவும் யானினதான் மக்கள் உத்தரைக்கு செலுத்தான் மக்களுக்காகவும் இத்திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. இதோடு இன்றைய நாளிலே முகநூல் வழியாகவும் யூடியூப் வழியாகவும் தொலைக்காட்சி வழியாகவும் திருப்பலிலே பங்கேற்கின்ற அனைத்து குடும்பங்களுடைய கருத்துக்கு நிறைவேறவும் செவிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, மத ஆட்சி வருக, மத திருமணம் நிறைவேறுவது போல மண்ணிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தார். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாம் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் இறப்பிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அருள்மிகு சகோதர சகோதரிகளே, காலை நேரத்தில் ஆண்டவருடைய திரு பிரசன்னத்தை நாடி வந்திருக்கின்றோம். ஆண்டவர் அற்புதமாக சொல்லுகின்றார், கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லுகின்றார். நம்பிக்கையோடு அவரிடம் நாம் கேட்பதை அவர் நமக்கு வாரி வழங்குகின்றார். நாம் கேட்பதற்கு முன்பாகவே அந்த அருளாசனை பொழிந்து நம்மை மேலும் மேலும் உயர்த்துவராக இருக்கின்றார். திருப்பாடல் 92:12 சொல்வது போல், நீதிமான் பேரிச்ச மரமென உயர்வான் என்று. உங்களையும் எங்களையும் படைத்த தேவன் நாம் அவ்வாறு உயர வேண்டும் என்று ஆசைப்படுகின்றார். கால சூழ்நிலைகள் நம்மை இவ்வாறு இந்த சூழ்நிலையிலே அமர்த்திய பொழுதிலும் ஆண்டவர் என்னை அன்பு செய்கின்றார். இன்று இந்த நாளிலே வீடுகளிலே இருந்து கொண்டு ஆண்டவருடைய தெய்வீக பிரசன்னத்தை எடுத்து பார்க்கின்ற வேளையில் ஆண்டவர் இயேசு நமது குடும்பத்தில் அசைவாடி கொண்டிருக்கின்றார் என்ற உணர்வோடு திருப்பலியிலே கலந்து கொள்வோம். தூய மறைநிகழ்வை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். உள்ளம் உடைந்தவர்களை குணமாக்க அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளை தேடி மீட்க வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும்.
கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகிலே நன்மனத்தால் அமைதியும் ஆகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி தருகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வாழும் அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, புனித ஆண்டவரே, மன்றாடுவோமாக. ஆற்றல் வாய்ந்த இறைவா, சிறந்தவை அனைத்தும் நிறைந்தவரே, உம் மீது நாங்கள் உள்ளார்ந்த அன்பு கொள்ள செய்தருளும். அதனால் எங்களது சமயம் பற்றி வளர்த்து நன்மைகளை பெருக செய்து நீர் எங்களில் கருத்துடன் உருவாக்கியதை பராமரித்து காத்தருள்வீராக. உம்மோடு தூயாவியாரி ஒன்றை பிறரைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இறைச்சட்ட நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வார்த்தைகள் 1 முதல் 2 மற்றும் 6 8 முடிய. இஸ்ராயேலே கேளுங்கள், நான் உங்களுக்கு கற்றுத்தரும் நியமங்களை முறைமைகளின்படி ஒழுகுங்கள். அதனால் நீங்கள் வாழ்ந்து உங்கள் மூதாதையரின் கடவுளாகிய ஆண்டவர் உங்களுக்கு
நாட்டுக்கு சென்று அதை உரிமையாக்குவீர்கள். நான் உங்களுக்கு கட்டளையிட்டு சொல்பவற்றோடு எதையும் சேர்க்க வேண்டாம், அதிலிருந்து எதையும் நீக்கவும் வேண்டாம். உங்கள் கடவுளாகிய ஆண்டவரின் கட்டளைகளை நான் உங்களுக்கு கற்றுத் தருகிறேன், அவற்றை பின்பற்றுங்கள். நீங்கள் அவற்றை பின்பற்றி நடங்கள். அதுவே மக்களினங்கள் முன்னிலையில் உங்கள் ஞானமும் அறிவாற்றலுமாய் விளங்கும். இந்த நியமங்களை கேள்வியுறும் அனைவரும் உண்மையில் இப்பேரினம் ஞானமும் அறிவாற்றலும் கொண்ட மக்களால் ஆனது என்பர். நாம் குரல் எழுப்பும் போதெல்லாம் நம் கடவுளாகிய ஆண்டவர் நம்மோடு உள்ளார். அவரைப் போல் மக்களுக்கு மிகவும் நெருங்கிய கடவுளை கொண்ட வேறு பேரினம் ஏதாவது உண்டா? நான் இன்று நேர்மை மிகு சட்டங்களை உங்களுக்கு தந்துள்ளேன். இவற்றை போன்ற நியமங்களையும் முறைமைகளையும் கொண்டு வேறு பேரினம் ஏதாவது உண்டா? ஆண்டவரின் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் திருப்பாடல் 15 இறைவார்த்தைகள் 2 - 5 முடிய. நாம் பாட வேண்டிய பல்லவி: ஆண்டவரே உம் கூடாரத்தில் தங்கிட தகுதியுள்ளவர் யார்? ஆண்டவரே உம் கூடாரத்தில் தங்கிட தகுதியுள்ளவர் யார்? ஆண்டவரே
இரண்டாம் வாசகம். இறை வார்த்தையின்படி நடக்கிறவர்களாய் இருங்கள். திருத்தூதர் யாக்கோபு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1 17 முதல் 18 வரை. இரண்டாம் அதிகாரம் 22 27 வரை உள்ள திருவசனங்கள். சகோதர சகோதரிகளே, நல்ல கொடைகள் அனைத்தும் நிறைவான வரமெல்லாம் ஒளியின் பிறப்பிடமான விண்ணக தந்தையிடமிருந்தே வருகின்றன. அவரிடம் எவ்வகையான மாற்றமும் இல்லை. அது அவர் மாறிக்கொண்டிருக்கும் நிழல் அல்ல. தம் படைப்புகளுள் நாம் முதற்கனிகளாகும்படி உண்மையை அறிவிக்கும் வார்த்தையால் நம்மை மீட்டெடுக்க அவர் விரும்பினார். உங்கள் உள்ளத்தில் ஊன்றப்பட்ட வார்த்தைகளை பணிவோடு ஏற்றுக்கொள்ளுங்கள். அதுவே உங்களை மீட்க வல்லது. இறை வார்த்தைகளை கேட்கிறவர்களாக மட்டும் இருந்து உங்களை ஏமாற்றிக் கொள்ள வேண்டாம். அதன்படி நடக்கிறவர்களாகவும் இருங்கள். தந்தையாம் கடவுளின் பார்வையில் தூய்மையானதும் மாசற்றதுமான சமய வாழ்வு எதுவெனில் துன்புறும் அனாதைகளையும் கைம்பெண்களையும் கவனித்தலும் உலகத்தால் கரைப்படாதபடி நம்மை காத்துக்கொள்வதும் ஆகும். ஆண்டவரின் அருள்வாக்கு. மார்க் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 7 இறைத்திரு வார்த்தைகள் 1 முதல் 23 முடிய. ஒரு நாள் பரிசேயரும் எருசலேமிலிருந்து வந்திருந்த மறைநூல் அறிஞர் சிலரும் இயேசுவிடம் வந்து கூடினர். அவருடைய சீடர்கள் சிலர் தீட்டான, அதாவது கழுவாத கைகளால் உண்பதை அவர்கள் கண்டார்கள். பரிசேயரும் யூதர் அனைவருமே தம் மூதாதையர் மரபை பின்பற்றி கைகளை முறைப்படி கழுவாமல் உண்பதில்லை. சந்தையிலிருந்து வாங்கியவற்றை கழுவிய பின்னரே உண்பர். அவ்வாறே கிண்ணங்கள், பரணிகள், செம்புகள் ஆகியவற்றை கழுவுவது போன்று அவர்கள் கடைபிடிக்க வேண்டிய மரபுகள் இன்னும் பல இருந்தன. ஆகவே பரிசேயரும் மறைநூல் அறிஞரும் அவரை நோக்கி, உம் சீடர் மூதாதையர் மரபுபடி நடவாமல்
தீட்டான கைகளால் உணவு அருந்துவதே என்று கேட்டனர். அதற்கு அவர், வெளிவேடக்காரர்களாகிய உங்களை பற்றி எசையா பொருத்தமாக இறைவாக்கு உரைத்திருக்கிறார். இம்மக்கள் உதட்டினால் என்னை போற்றுகின்றனர், இவர்கள் உள்ளமோ என்னை விட்டு வெகு தொலையில் இருக்கிறது. மனித கட்டளைகளை கோட்பாடுகளாக கற்பிக்கின்றனர், இவர்கள் என்னை வழிபடுவது வீண் என்று அவர்கள் எழுதியுள்ளார். நீங்கள் கடவுளின் கட்டளைகளை கைவிட்டு மனித மரபை பின்பற்றி வருகிறவர்கள் என்று அவர்களிடம் கூறினார். இயேசு மக்கள் கூட்டத்தை மீண்டும் தம்மிடம் வரவழைத்து அவர்களை நோக்கி, நான் சொல்வதை அனைவரும் கேட்டு புரிந்து கொள்ளுங்கள். வெளியே இருந்து மனிதருக்குள்ளே சென்று அவர்களை தீட்டுப்படுத்த கூடியது ஒன்றுமில்லை. மனிதருக்கு உள்ளே இருந்து வெளியே வருபவையே அவர்களை தீட்டுப்படுத்தும். ஏனெனில் மனித உள்ளத்திலிருந்தே பரத்தமை, களவு, கொலை, விபச்சாரம், பேராசை, தீச்செயல், வஞ்சகம், காமவெறி, பொறாமை, பழிப்புரை, செருக்கு, மதிக்கேடு ஆகியவற்றை செய்ய தூண்டும் தீய எண்ணங்கள் வெளிவருகின்றன. தீயவனாகிய இவை அனைத்தும் உள்ளத்திலிருந்து வந்து மனிதரை தீட்டுப்படுத்துகின்றன என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறை இயேசுவிலே பிரியமுள்ள என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு முகநூல் வாயிலாகவும் தொலைக்காட்சி வாயிலாகவும் நாம் திருப்பலியை கண்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம், பங்கெடுத்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நிலையிலே ஆண்டவர் நமக்கு என்ன சொல்ல விரும்புகிறார் இன்றைய வாசகங்கள் வழியாக? இன்றைய வாசகங்கள் நமக்கு எப்படிப்பட்ட படிப்பினைகளை நமக்கு சொல்லித் தருகிறது, எப்படிப்பட்ட விழுமியங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது என்பதை இன்றைய வாசகங்கள் நம்மை சிந்திக்க அழைப்பு தருகிறது. இன்றைய நற்செய்தி வாசகங்கள் தெளிவாக எடுத்துரைக்கிறது. தூய இதயத்தின் அறிகுறி நமக்கு வேண்டும். தூய இதயம் என்று சொல்கிற போது தூய்மை என்று நாம் வெண்ணாடை அணிகிறோம், தூய்மை என்று நாம் வீடுகளை சுத்தம் செய்கிறோம், தூய்மை என்று நாம் அனைத்திலும் விருப்பம் கொள்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்வது உள்ளத்து தூய்மை. அப்படி என்றால் எசையா இறைவாக்கினர் 29வது அதிகாரத்தில் இறைத்திரு வார்த்தை 13 இவ்வாறு சொல்கிறார், இவர்கள் வழிபடுவது வீண் கோட்பாடுகளையே. எதற்காக இவ்வாறு சொல்ல வேண்டும் என்று நாம் சிந்திக்கிற போது, பரிசேயர்கள் கோட்பாடுகளையும் மரபுகளையும் கடைபிடித்து வந்தார்கள். அப்படி என்றால் இவர்கள் ஏன் அந்த கோட்பாடுகளையும் மரபுகளையும் கடைபிடிக்க வேண்டும் என்று விவிலிய பின்னணியோடு நாம் சிந்திக்க போது, நாம் ஏற்கனவே வாசித்து கேட்ட அறிந்த ஒன்றுதான். உங்கள் சீடர்கள் கதிர்களை ஓய்வு நாளில் உண்கிறார்கள் என்று சொல்லி இயேசுவை குற்றப்படுத்துவதை நாம் பார்த்திருக்கிறோம். ஒத்தமிகு நற்செய்திகளான மத்தேயு மார்க்கிலே மீண்டுமாக இயேசுவை குற்றப்படுத்துவதை பார்க்கிறோம். போதைக்காரன் என்றும் குடிகாரன் என்றும் பெருந்திணிக்காரன் என்றும் இயேசுவை குற்றப்படுத்துகிறார்கள். இங்கேயும் இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குற்றப்படுத்துவதை பார்க்கிறோம். இங்கே பரிசேயர்கள் என்பவர்கள் யார் என்றால், பரிசேயர் என்பவர்கள் தனித்து விடப்பட்டவர்கள், தனியாக அவர்கள் இருப்பவர்கள். ஏனென்றால் அவர் மிகுந்த உயரிடத்திலே இருப்பவர்கள். அவர்களுக்கு என்ன சிக்கல் இருக்கிறது? ஏன் அவர்கள் கை கழுவ வேண்டும், சம்பிரதாயங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லி இயேசுவை கேள்வி கேட்கிறார்கள் என்று பார்க்கிற போது, அவர்கள் அடிமன ஆழத்தில்
இருந்தது ஒன்றே ஒன்றுதான். ஏனென்றால் நாங்கள் எல்லாம் பரிசேயரும் சதுசேயரும் உயர்ந்த இடத்தில் இருக்கிறோம். இயேசுவோடு வருகிறவர்கள் புறவினத்தார்கள், இயேசுவோடு வருகிறவர்கள் தாழ்நிலையில் உள்ளவர்கள். ஆகவேதான் அவர்களை கண்டனம் செய்கிறார்கள். அதை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து அனைவருக்கும் பொதுவானவர் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. இங்கேதான் அவர்களுக்கு சிக்கல் ஏற்படுகிறது. ஏனென்றால் அவர்கள் பரிசேயர்கள் நினைக்கிறார்கள், இந்த ஏழை மக்கள், இந்த புறவினத்தார்கள் இயேசுவோடு பயணம் செய்கிற போது அவர்கள் உண்கிற உணவை நாம் உண்ண வேண்டும், அவர்கள் தொடுகிற பாத்திரத்தை நாம் தொட வேண்டும் என்று அவர்கள் எண்ணம் சரியாக யோசித்திருக்கிறார்கள். அந்த எண்ணம் தவறு என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சுட்டிக்காட்டுகிறார். இதைத்தான் எரேமியா புத்தகம் 17 இறை வார்த்தை 9 வாசிக்கிறோம். இதயமே வஞ்சகமற்றது. நம்முடைய மனித இதயமானது வஞ்சகமற்ற இதயம் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு இங்கே நமக்கு அறிவுறுத்துகிறார். ஏன் நம்ம வஞ்சக இதயம் என்று ஆண்டவர் சொல்கிறார்? பல தருணங்களிலே நாம் கூட நமக்கு கீழே இருக்கின்ற பணியாளர்களை, நமக்கு கீழே இருக்கின்ற மனிதர்களை வஞ்சக எண்ணத்தோடு அவர்களை வதைக்கின்ற அந்த சூழலை தான் ஆண்டவர் இயேசு கண்டிக்கிறார். இன்றைக்கு கொரிந்தியர் எழுதிய புத்தகத்திலே அதிகாரம் 1 இறைத்திரு வார்த்தைகள் 31 இப்படியாக சொல்கிறது: பெருமை பாராட்ட நினைக்கிறவர்கள் ஆண்டவரை குறித்து பெருமை பாராட்டட்டும். தனது சொந்த விருப்பத்திற்காகவோ தன்னுடைய சொந்த செயல்பாட்டிற்காகவோ அல்ல, மாறாக ஆண்டவரை பெருமைப்படுத்த வேண்டும். ஆண்டவருடைய உள்ளத்தை அறிந்து ஆண்டவருடைய செயல்களுக்கு ஏற்றவாறு நாம் பணிபுரிகிற போது ஆண்டவரை அறிந்து கொள்கிறோம். ஆண்டவரை நாம் கண்டனம் செய்ய மாட்டோம் பரிசேயர்களைப் போல. இங்கேதான் மீண்டுமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்ல விரும்புவது, மனிதர்களை மனிதனாக மதிக்க வேண்டும். எப்படி என்றால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எவ்வாறு தன்னை அன்பு செய்வது போல பிறரையும் அன்பு செய்ய வேண்டும் என்று சொன்னாரோ, அதே போல நாமும் மனிதர்களை மனிதனாக மதிக்க வேண்டும். இன்றைய சூழ்நிலையில் நாம் மனிதர்களை மனிதனாக நினைக்கின்றோமா? ஆகவே இன்றைய வாசகங்கள் அனைத்தும் எதை சொல்கிறது? சட்டங்களை களைந்து, மரபுகளை களைந்து நாம் செயல்பட வேண்டும். ஆகவே சட்டங்கள் ஒருபுறம் இருந்தாலும், மரபுகள் ஒருபுறம் இருந்தாலும், நம்மை அதை பக்குவப்படுத்த வேண்டுமே தவிர, நம்மளை பண்படுத்த வேண்டுமே தவிர, ஒருபோதும் ஒரு மனிதனை அழிவாகவோ அழிக்கவோ அல்லது அவர்களை கட்டுப்படுத்தவோ நினைக்கக்கூடாது என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு தெல்ல தெளிவாக எடுத்துரைக்கிறார். ஆகவே நாம் சொல்வதை கேட்டு, ஆண்டவர் சொல்வதை அறிந்து நாம் வாழ்கிற மக்களாக இருக்க வேண்டும். வெளிவேடம் இறைவனுக்கு உகந்ததல்ல, மாறாக கிறிஸ்தவர்களின் அன்பின் அடையாளம் இயேசு கிறிஸ்து என்பதை நாம் புரிந்து கொண்டோம் என்றால், நிபந்தனையற்ற அன்போடு, நிபந்தனையற்ற அளவோடு நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தரிசிப்போம். அதைவிட ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தரிசிப்பது மட்டுமல்ல, ஜெபங்களை சொல்வது மட்டுமல்ல, மாறாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நாம் வாழ்வாக்கும் போது இறைவார்த்தை நம்மை வந்து சேரும். இறைவார்த்தை நம் உள்ளத்தை ஊடுருவும். ஏனென்றால் ஆண்டவருடைய வார்த்தை உள்ளத்தை ஊடுருவக்கூடியது. நம்முடைய உதடுகளோ அடுத்தவர் மனதை காயப்படுத்தக்கூடியது. நாம் அடுத்தவர் மனதை காயப்படுத்துகிறோமா அல்லது ஆண்டவருடைய உள்ளத்தை ஊடுருவ நாம் உட்படுகிறோமா? சிந்திப்போம். ஒரு நிமிடம் கண்களை மூடி. ஆண்டவரே, இன்றைய வாசகங்கள் முழுவதுமாக நீர் எனக்கு கொடுத்த விழுமியங்கள், நீர் எமக்கு கொடுத்த இந்த வாழ்க்கை பாடங்கள் அனைத்தும் எங்களுக்கு நீர் கற்றுத்தந்த படிப்பினைகள். வெளிவேடம் இறைவனுக்கு ஏற்புடையது அல்ல என்பதை நாங்கள் இன்றைய வாசகங்கள் வழியாக உணர்ந்திருக்கிறோம். தூய்மை, தீட்டு, மரபு ஆகியவற்றை கடந்து பிறரை குற்றம் சுமத்தாமல் தன்னுடைய நிலையை அறிந்து முழுவதுமாக உம்மில் சரணாகதி அடைய அருள் தர வேண்டுமாய் உம்மை ஜெபிக்கிறோம். நல்லாயின் இயேசு என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக.
எல்லாவற்றிலும் தேவன் தருகின்றார் என்ற நம்பிக்கையோடு நம்முடைய மன்றாட்டுக்களை எழுப்பிச் செபிப்போம். அன்பே ஒருவன் இறைவா, அகில உலக திரு அவைக்காக செபிக்கின்றோம். திரு அவையை ஆண்டு வழி நடத்துகின்ற திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் எல்லோருக்கும் ஆன்மீக பலத்தையும் தேவ பலத்தையும் கொடுத்து அவரை வழிநடத்த ஆண்டவரே மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நாட்டு தலைவர்களுக்காக ஜெபிக்கின்றோம். நாட்டை ஆண்டு வழிநடத்துகின்ற தலைவர்களுக்கு நல்ல உடலுள்ள பலத்தை கொடுத்து நீதி நேர்மையோடு மக்களை வழிநடத்துகின்ற நல்லருளை அவர்கள் பெற்று வாழ ஆண்டவரை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இன்று நாளிலே இந்த திருப்பலியை காணொலி காட்சியின் வழியாகவும் தொலைக்காட்சி வழியாகவும் கண்டு தரிசித்துக் கொண்டிருக்கின்ற எல்லா குடும்பங்களுடைய கருத்துக்களை ஒப்புக் கொடுக்கின்றோம். ஆண்டவரே, நீர் தாமே குற்றத்துணையாக இருந்து இம்மக்களுடைய தேவைகளை நிறைவேற்றி வழிநடத்தி ஆண்டவரை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கொரோனா தொற்று உலகை விட்டு அகல வேண்டும் என்றும், கொரோனா தொற்றினால் பாதிக்கப்பட்ட மக்கள் பூரண குணம் பெற்று விடுதலை அடைய வேண்டும் என்றும், இதனால் பாதிக்கப்பட்டிருந்த ஆன்மாக்களுக்கு நித்திய சாந்தி அடைய வேண்டும் என்றும் ஆண்டவரை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்ம தனிப்பட்ட தேவைகளுக்காக செபிப்போம். அன்பே உருவான இறைவா, உடைய பிள்ளைகளாகிய நாங்கள் நம்பிக்கையோடு சமர்ப்பித்த இடையே மன்றாட்டுக்களை ஏற்று எங்களுக்கு வேண்டிய கிருபையை பொழிந்து ஆசீர்வாதம் நிரப்ப வேண்டுமாய் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். சகோதர சகோதரிகளே, என்னுடைய உடனதமான இவரை எல்லாமல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரை புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அடையத்தின் நலனுக்காகவும் அதன் கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, என்று புனிதமான எங்காணிக்கை மீட்பளிக்கும் ஆசியங்கள் மீது பொழிவதாக. இவ்வாறு அருளடையாள முறையில் நிகழ்விப்பதை உமது ஆற்றலால் நிறைவு பெறுவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும்
என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். தவறிழைத்த எங்கள் மீது கிறிஸ்து இரக்கம் கொண்டு கன்னிமரியாவிடமிருந்து பிறக்க திருவுடமானார். சிலுவையில் பாடுபட்டு முடிவில்லா சாவிலிருந்து எங்களை விடுவித்தார். இறந்தோரிடமிருந்து உயிர் தெழுந்து நிலை வாழ்வை எங்களுக்கு அருளினார். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து அக்களிப்புடன் பாடுவதாவது. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் போற்று. ஆகமுடைய ஆவியை பொழுது காணிக்கைகளை தூய்மைப்படுத்தவை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உடலும் இரத்தமாக எங்களுக்கு மாறுவதாக அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையெழுத்தவும் அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தாம் சிடலுக்கு எடுத்து கூறியதாகும். அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவிருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை விடுத்து மீண்டும் வந்து நன்றி கூறி தாம் சிடலுக்கு அளித்தவர் கூறியதாகும். அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்தின் இறப்பினை உயிர்ப்பின் நினைவு கூர்ந்து வாழ்தரும் அப்பத்தையும் மீட்படைக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணம் ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொண்டும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாய்மடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்திடும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் அருள் செல்லும் ராயப்பன், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவேறச் செய்திருக்கும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில்கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து
உமது திருமுக ஒளியில் ஏற்றலும். இன்றைய நாளில் நாங்கள் நினைவு கூறும் ஜெயபாண்டியன், மரியராதா, சிறிய புஷ்பம், யார் இணைந்த ஆன்மாக்கள், முத்திரைக்கு செலுத்த ஆன்மாக்கள், இறந்தோர் அனைவரை இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியில் ஏற்றலும். எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், எங்கள் பங்கின் பாதுகாவலரான முதன்மை வானதூதர் புனித மிக்கி, இவ்வுலகில் நமக்கு உகந்தராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழும் பங்குகளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருட மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரை ஒன்றில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினர் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, மது பெயர் பெயர் என போற்ற பெறுக, மது ஆட்சி வருக, மது திருமணம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரு. எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீவிரங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்து, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீர். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருளீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டுடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் அமைதியை அறிவித்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மீது இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மீது இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்காக வேண்டிக் இதோ இறைவனின் செம்மறித உலகின் பாவங்களை போக்கின்றவர். செம்மறியின் விருதுக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் தூதரத்தினை காத்து நிலைவழிப்பதாக.
அறிவிப்புகள். திருமண அறிவிப்பு. சேலமறை மாவட்டம் அக்ராகரம் பங்கில் வசிக்கும் தந்தை திரு வின்சென்ட், தாய் திருமதி அமலோர்ப்பு மேரி, இவரது மகன் ஜெரார்ட் விவியனுக்கும் சேலமறை மாவட்டம் அழகாபுரம் பங்கு ஆரோக்கியமாதா அன்பேத்தில் வசிக்கும் தந்தை திரு ஹென்றி கண்ணன், தாய் திருமதி ஹெலன் சுந்தரி, இவரது மகள் கீர்த்தி ஜெனிஃபர் ஜெயராஜினிக்கும் திருமணம் நடைபெற இது முதல் அறிவிப்பு. இத்திருமணம் சிறப்பாக நடைபெற செவிப்போம். திருமணத்திற்கு ஏதாவது தடைகள் இருப்பின் பங்கு தந்தைக்கு அறிவிக்க வேண்டியது உங்களுடைய கடமையாகும். அன்புக்குரியவர்களே, வருகின்ற புதன்கிழமை மாதத்தின் முதல் நாள். ஆகவே அன்று காலை 5 மணியிலிருந்து 6 மணி வரை குடும்பங்களை ஒப்புக் கொடுக்கும் சிறப்பு ஆராதனையும் தொடர்ந்து திருப்பலி நடைபெறும். ஆகவே அன்று காலை திருப்பலியில் குடும்பமாக ஆலயத்திற்கு வந்து நற்கருணை ஆண்டவரை தரிசித்து நம்முடைய குடும்பங்களை முழுமையாக இந்த மாதம் முழுவதும் வழிநடத்த ஒப்புக் கொடுப்போம். வருகின்ற வெள்ளிக்கிழமை மாதத்தின் முதல் வெள்ளி. ஆகவே அன்றைய நாட்களிலே அரசு முறைப்படி வெள்ளி, சனி, ஞாயிறு ஆகிய நாட்களில் ஆலயத்தில் குழும திருப்பலி நடைபெறாது. ஆனால் அன்று மாலை 6 மணிக்கு இயேசு திருக்காயின் மகிமையின் சிறப்பு ஆராதனையும் திருப்பலியும் யூடியூப் வழியாக உங்களுக்கு அருளப்படும். ஆகவே சென்ட் மைக்கேல் சர்ச் அழகாபுரம் என்கின்ற யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து இந்த நிகழ்வை கண்டுகளிக்கலாம். இதில் பக்தியோடு பங்கேற்கலாம். வெள்ளி, சனி, ஞாயிறு ஆகிய நாட்களில் குழும திருப்பலி ஆலயத்தில் இல்லாத காரணத்தினால் வியாழக்கிழமை மாலை 6 மணி திருப்பலியானது சிறப்பு திருப்பலியாக ஏறெடுத்து பார்க்கப்படும். ஆகவே அனைத்து குடும்பத்தினரும் அனைத்து மக்களும் வியாழக்கிழமை மாலை 6 மணி திருப்பலியில் பங்கேற்று இறையாசி பெற உங்களை அன்போடு அழைக்கின்றேன். ஒருவருக்காக ஜெபிப்போம்.
நன்றி. எழுந்து நிற்போம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக உணவாகட்டம் பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் இந்த அன்பின் உணவு எங்களை உறுதிப்படுத்தி எங்கள் சகோதர சகோதரிகளில் உமக்கு பணிபுரிய எங்களை தூண்டி எழுப்புவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசை வழங்குவாராக. சென்று வாருங்கள். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. என் ஆயுள் முடியும்
ஆராதனை வேந்தனும் நீரே. ஆயிரம் பேர்களில் சிறந்தோர் ஆண்டவர் இயேசுவிலே. ஆயிரம் பேர்களில் சிறந்தோர் ஆண்டவர் இயேசுவிலே. விழிவெள்ளியே எங்கள் பிரியம் நீரே, என்றென்றும் தொழுதிடுவேன். விழிவெள்ளியே எங்கள் பிரியம் நீரே, என்றென்றும் தொழுதிடுவேன். ஆராதனை நாயகன் நீரே. ஆராதனை வேந்தனும் நீரே. ஆராதனை நாயகன் நீரே. ஆராதனை வேந்தனும் நீரே. இந்த அற்புதமான வேளையில் எங்களை காண்பவரும் காப்பவருமான நல்ல பிதாவே, உம்மை ஆராதித்து மகிழ்கின்றோம். இந்த காலை நேரத்திலே நற்கன்னையாளர் ஆலயத்திலிருந்து உடைய தெய்வீக பிரசனத்தை உலக மக்களுக்கு நீ வழங்கிக் கொண்டிருக்கின்ற கருணைக்காக நன்றி சொல்கிறேன். உடைய தெய்வீக பிரசனம் இந்த நேரத்திலே இந்த காணொலி காட்சியை நேராக கண்டு கொண்டிருக்கிற எல்லாருடைய வீடுகளிலும் அசைவாடி கொண்டிருப்பதை எல்லோரும் உணர்ந்து கொள்வார்களாக. அவரை நோக்குங்கள் மகிழ்ச்சி அடைவீர்கள் என்று திருப்பாடல் ஆசிரியர் சொல்வது போன்று, இயேசுவே காணொலி காட்சியின் வழியாக என் மக்கள் உம்மை உற்று நோக்குவார்களாக. உடைய தெய்வீக பிரசனத்தை உற்று நோக்குவார்களாக. உமது பிரசனத்தை என்றும் எடுப்பார்களாக. அவர் உள்ளத்திலே என்றும் மகிழ்ச்சி மகிழ்ச்சி பொங்கிக் கொண்டிருப்பதாக. சோதனைகள், துன்பங்கள், வேதனைகள் அவர்களை தாக்கும் பொழுதெல்லாம் இயேசு நீர்தாமே ஆறுதலாக இருந்து எல்லா மக்களையும் காப்பாற்ற விடுதலை கொடுக்க மன்றாடுகின்றோம். இந்த கொரோனா தொற்று பாதிக்கப்பட்டு துன்பத்திலே சோகத்திலே இருந்து கொண்டிருக்கிற எல்லா சகோதர சகோதரியும் நீர் விடுதலை கொடுப்பீராக. நீர் விடுதலைக்கு நாயகன் என்று எடுத்து பார்க்கின்றோம். கிருபையானவரே, உன்னதரே, பரிசுத்தரே, இந்த நாளிலே எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் உறவினர்களையும் நாங்கள் செய்கின்ற தொழிலையும் சந்திக்கின்ற மனிதர்களையும் இன்னுமாக நினைக்கின்ற காரியத்தையும் ஆசீர்வதித்து கிருபையோடு எங்களை வழிநடத்துமை கெஞ்சி மன்றாடுகின்றோம். மாண்புயருவருளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. உலகளாலே மனிதர் இதனை அறிய இயலா. குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தையவர்க்கும் மகனவர்க்கும் புகழ்ச்சியோடு வேட்சியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே. உம் திருவுடல் திருரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை விடாமல் துய்த்து வந்து மகிழ அருள்வீராக.
தந்தையாகிய இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடு இருப்பாராக. எல்லாவல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து பராமரித்து பாதுகாப்பாராக. ஆமென். இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. மரியே வாழ்க. அல்லேலூயா.